வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் பணி நியமனத்தை குறித்த ஒரு முக்கியமான செய்திகளை இந்த வீடியோல நாம இப்ப பார்க்கலாங்க. என்ன சார் செய்தி? பள்ளி கல்வித்துறையில ஒரு முக்கியமான செய்தி. அந்த ஒரு முக்கியமான செய்தி என்னதான் நடந்திருக்கு? இதை பற்றி தான் இந்த வீடியோல நாம இப்ப பார்க்குறோம். ஸோ பள்ளி கல்வித்துறையில டெட் ஆசிரியர்களுடைய நியமனம் ஃபைனலான கேசஸ் எல்லாமே வந்தாச்சுங்க. ஸோ இந்த ஃபைனல் கேசஸில் நமக்கு என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்க? டெட் ஆசிரியர்களுடைய நியமனம், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த மாதிரி இரண்டு பேப்பர்லையுமே கேசஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 400 பேருக்கு பணி நியமனம் வழங்கலாம் அப்படின்ற ஒரு உறுதியான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை விரைவில் வெளியிட போகிறாங்க. இதற்குண்டான இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உண்டான கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஜனவரி 4ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ ஜனவரி 4ஆம் தேதி இந்த அறிவிப்பு வந்து விட்டால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அந்த மாதிரி இருக்கிறவங்க அனைவருக்கும் மாவட்ட வாரியாக தகுதி பட்டியலில் இருக்கிறவங்களுடைய பட்டியலை எடுத்து அவர்களும் கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அவர்களுக்கும் பணி ஆணைகள் வெளியாகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இந்த மாதிரியில் யாருக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு அதிக அளவில் பணி நியமனத்திற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 பேட்சிலிருந்து இந்த டைம் வரைக்கும் டிஆர்பியில் ரொம்ப ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனுங்க. அப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் டிஆர்பி இருப்பதனால அந்த யூஜி டிஆர்பி மற்றும் நியமன தேர்வு இந்த மாதிரி அடுத்தடுத்த அறிவிப்புகள் எல்லாமே சிறிது காலம் பள்ளி கல்வித்துறையில் தள்ளப்பட்டுதாங்க இருக்குது. ஸோ இதனால் என்ன தான் நடந்தது? இதனால் என்ன பயன்கள்? இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஆசிரியர்கள் தினசரி மன உளைச்சலில் இருக்காங்க. ஸோ இன்றைய வழக்கு நிலவரம் அப்படின்றது தினசரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ நியமன தேர்வை எதிர்த்து தடை ஆணை வழக்கு. ஸோ யூஜிடிஆர்பி தேர்வுகள் இதனால் தள்ளி வைப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நமக்கு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ யூஜிடிஆர்பி மற்றும் பல்வேறு தேர்வுகளும் ஒத்தி வைக்கப்படுவதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தேர்வு ஆணையத்தின் மூலமாக நமக்கு அடுத்தடுத்த அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட போகிறதா தகவல்கள் வந்துட்டுருக்கு. பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகளும் விரைவில் வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் இந்த ஆண்டு அதிகமாக காணப்படுங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.